Global Talk. அண்மைக்கால முக்கிய செய்தி அறிக்கைகள். முதலில் நமது அண்டைய நாடான இந்தியாவிலிருந்து கிடைக்கும் செய்தி ஒன்றை பார்ப்போம். அமெரிக்கா தற்போது இந்தியாவுடைய பொருளாதார விடயங்களில் தனது வல்லாதிக்கத்தை காட்டுகிறது என்ற ஒரு செய்தி கிடைக்கின்றது. அதாவது இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து அதிக எண்ணெயை, அதாவது பெட்ரோலை வாங்கிக் கொள்கின்றது. இவ்வாறு வாங்கிக் கொள்ளும் இந்தியா உக்ரைனுக்கு எந்த விதமான உதவிகளையும் செய்வதில்லை என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. To put tariffs on China and India and other countries to stop them from supporting Putin's war machine to get him to the table. சீனாவை ஒருபோதும் அமெரிக்கா மடக்க முடியாது. ஆகவே இந்தியாவை மிரட்டுவது போலதான் இந்த செய்தி உள்ளது. அமெரிக்காவுடைய செனட் உறுப்பினர் லிண்ட்சி கிரஹாம், நீங்கள், அதாவது இந்தியா, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் மற்றும் பொருட்களை வாங்கிக் கொண்டு உக்ரைனுக்கு உதவாமல் இருக்கின்றீர்கள். அதனால் அமெரிக்காவுக்கு வரும் இந்திய பொருட்களுக்கு நாங்கள் 500% வரி கட்ட வேண்டும் என்று லிண்ட்சி கிரஹாம் கருத்து கூறுகிறார். மேலும் இந்த லிண்ட்சி கருத்து கூறும் போது, புட்டினின் எண்ணெய்களில் 70% இந்தியா மற்றும் சீனா தான் வாங்கிக் கொள்கின்றன. இதன் அர்த்தம் என்ன? இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி அதனை குறைந்த விலையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவான நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் ரஷ்யாவுக்கு உதவுகிறீர்கள், எண்ணெய் வாங்கி உதவுகிறீர்கள், ஆனால் நீங்கள் உக்ரைனுக்கு உங்களால் எந்த உதவியும் கிடையாது. அதனால் உங்கள் நாட்டிலிருந்து வரும் பொருட்களுக்கு அதிக வரியை நமது நாடு விதிக்கும் என்று அவர் கருத்து கூறியுள்ளார். பாருங்கள் சகோதரர்களே, சில நாட்களுக்கு முன்புதான் இந்த அமெரிக்கா சீனா மீது பல வரிகளை போட்டு உயர்த்தி வந்தது. பதிலுக்கு சீனாவும் அமெரிக்கா மீது வரியை உயர்த்தி கொண்டே வந்தது. இறுதியில் என்ன நடந்தது? சீனா மீது நாங்கள் வரி விதித்தால் அமெரிக்கா பொருளாதாரமே ஆடி போயிடும் என்பதற்காக விழுந்தாலும் மீசையில் மண்படவில்லை என்று கூறி நீதிமன்றம் அதை தடை செய்தது என்ற பெயரில் சீனா மீதான அனைத்து வரிகளையும் தளர்த்தியது. ஆனால் இதே வேளையை தற்போது இந்தியாவுக்கு அமெரிக்கா செய்ய முனைகிறது. அதற்கு இவர்கள் கூறும் காரணம் என்னவென்றால், உக்ரைனின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா உதவவில்லையா என்று அமெரிக்கா கூறுகிறது. கடந்த நாட்களில் கூட, அதாவது ஒரு மாத கால இடைவெளி பகுதியில் இலங்கைக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. என்ன தெரியுமா? இலங்கை அமெரிக்காவுக்கு ஆடைகளை ஏற்றுமதி செய்வது சரி, ஆனால் உங்கள் நாட்டின் சொந்த துணியிலிருந்து தான் ஆடைகளை தைத்து எங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும். மாறாக இந்தியா உட்பட வேறு நாடுகளிலிருந்து துணியை பெற்று நம்ம நாட்டுக்கு ஆடைகளை தைத்து அனுப்பக்கூடாது. அவ்வாறு நீங்கள் அமெரிக்காவுக்கு ஆடைகளை அனுப்பினால் உங்கள் பொருட்களுக்கு நாங்கள் அதிக வரி விதிப்போம் என்று அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் கூறிய செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியதன் பின்னணி, இந்தியா மீது அமெரிக்கா கொண்டுள்ள நிலைப்பாடு காரணமாகவே இலங்கையின் மீது மேற்படி கருத்துக்களை அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கலாம் என யூகிக்கப்படுகின்றது. அடுத்த செய்தியாக சகோதரர்களே, காசா பற்றிய செய்தியை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், 2 நாளாக டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு காசாவில் ஒரு மாற்றம் வரப்போகின்றது என்று பேசிக்கொண்டே இருந்தார். அதாவது காசாவில் ஒரு அமைதி வரப்போகின்றது என்று அவர் குறிப்பிட்டு வந்தார். உலக நாடுகளும் ஏதோ அவர் செய்ய போகின்றார் என்று அவதானித்துக் கொண்டிருக்க அவர் முக்கியமான ஒரு செய்தியை இன்று வெளியிட்டுள்ளார். அது என்ன தெரியுமா? காசா பகுதியில் போர் நிறுத்தத்துக்காக நெத்தனியாகு உடன்பட்டு விட்டாராம் என்று டொனால்ட் ட்ரம்ப் இன்று அறிவிக்கின்றார். அமெரிக்கா, கட்டார், எகிப்து ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தம் மூலம் இந்த போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கருத்து தெரிவிக்கின்றார். இப்படித்தான் அமெரிக்காவில் உள்ள டொனால்ட் ட்ரம்ப் சார்பான செய்தித்தளங்கள் செய்தியை வெளியிடுகிறது. உலகில் கூடுதலான மக்கள் எப்போதும் பிஸியாக இருப்பதால் தலைப்பை மாத்திரம்தான் பார்ப்பார்கள். அந்த வகையில் தலைப்பை பார்த்துவிட்டு டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் தெரிவிக்கின்றார்கள். காரணம், காசாவில் டொனால்ட் ட்ரம்பின் ஈடுபாடோடு இந்த போர் நிறுத்தம் வருகின்றது என்ற ஒரு காரணத்தினால் மக்கள் சமூக வலைத்தளங்களில் டொனால்ட் ட்ரம்புக்கு பாராட்டி கருத்துக்களை குறிப்பிடும் விடயம் காணக்கூடியதாக உள்ளது. ஆனால் இந்த செய்தியை முழுமையாக வாசிப்பவர்களுக்கு தான் தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் அமைதியை ஏற்படுத்தவில்லை, போர் நிறுத்தத்தை தான் ஏற்படுத்துகிறார். அதுவும் எப்படி? 60 நாளுக்கு போர் நிறுத்தம் என்பதைத்தான் அவர் ஏற்படுத்தியிருக்கின்றார். அதாவது இது ஒரு தற்காலிக 60 நாள் போர் நிறுத்தமாம். இந்த போர் நிறுத்த காலத்துக்குள் ஹமாஸ் வைத்திருக்கும் பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும். அதேபோல் இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கும் கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும். எனவே இந்த போர் நிறுத்தத்தை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் காசாவில் மிக மோசமான நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். எச்சரிக்கைங்கிறது ஹமாஸுக்கு கேட்டு புளித்திருக்கும் என நினைக்கின்றேன். சகோதரர்களே, நிச்சயமாக இதற்கு ஹமாஸ் உடன்பட போவதே இல்லை என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். ஹமாஸ் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த தற்காலிக போர் நிறுத்தம் என்ற வார்த்தைக்கே இடமில்லை, நிரந்தரமான போர் நிறுத்தம்
நிரந்தரமாக கைதிகள் பரிமாற்றம், ஜெருசலத்தை விட்டு இஸ்ரேலியர்கள் பின்வாங்குதல் போன்ற தலைப்புகளுக்கு கீழ்தான் நாம் எந்த நிபந்தனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று திட்ட தெளிவாக ஹமாஸ் குறிப்பிட்டுவிட்டது. ஆகவே இந்த டொனால்ட் ட்ரம்புடைய கதைகள் எடுபடாது என்பது எங்களுக்கு தெரியும். இந்த டொனால்ட் ட்ரம்ப் வலிமையாக இந்த காசாவின் மீது நெருப்பின் மேல் நெருப்பு ஊற்றுவேன் என்று குறிப்பிடுவார். ஆனால் இம்முறை அவ்வாறு குறிப்பிடாமல் மோசமான விளைவு ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார். மோசமான விளைவு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு, அதாவது 60 நாளுக்கு பிறகு காசாவின் மீது கொடூர தாக்குதலுக்கான சகல ஏற்பாடுகளையும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் செய்து விட்டார். அதாவது இஸ்ரேலுக்கு 510 மில்லியன் ஆயுத ஒப்பந்தத்திற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. 510 மில்லியன் அமெரிக்க டாலர். இந்த ஒப்பந்தத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டதாவது காசாவின் மீது 7000க்கும் மேற்பட்ட கூட்டு நேரடி தாக்குதல் அமெரிக்க படையும் இஸ்ரேலும் சேர்ந்து செய்யும் என்றும் அந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது எப்படி இருக்கிறது சகோதரர்களே? அமெரிக்கா காசாவுக்குள் வரப்போகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து காசாவுக்குள் படை நடவடிக்கைகளில் ஈடுபட போகின்றார்கள். மேலும் இந்த ஒப்பந்தத்தில் எழுதப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் நடவடிக்கைகளுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவும் என்று ஒப்பந்தமும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை வெளியிட்டது இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சகம். சுருக்கமாக சொன்னால் சகோதரர்களே, இந்த காசாக்குள், அதாவது ஈராக்குக்குள் எப்படி அமெரிக்க படை உள்நுழைந்ததோ, அதாவது பொறியியல், தொழில்நுட்பம், தாக்குதல் அனைத்து நடவடிக்கைகளையும் ஈராக்குக்குள் கொண்டு சென்றதோ, அது போலவே அல்லது அதைவிட மேம்படுத்தப்பட்ட முறையில் சகல தொழில்நுட்பங்களோடு இஸ்ரேலிய படைக்கு அமெரிக்க படை உத்தியோகபூர்வமாக ஒன்றிணைகிறது என்பதை இந்த செய்தி திட்ட தெளிவாக காட்டுகிறது. வெட்கமில்லை சகோதரர்களே இஸ்ரேலுக்கு. 2 வருடமாக உலகின் உயர்ந்த தரத்தில் தொழில்நுட்பங்களை வைத்திருக்கும் அமெரிக்காவின் உதவிகளை பெற்று இந்த சிறிய நிலப்பரப்பான காசாவுக்குள் நகர்த்தி இதுவரை அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இதிலிருந்து விளங்குது என்னென்று சொன்னால், முழு தோல்வி அடைந்து விட்டார்கள். இனி அமெரிக்க படை நேரடியாக வந்தால் மாத்திரம்தான் இனி காசாவை கைப்பற்றலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இப்போது காசாவில் நடக்கும் யுத்தம் தனி இஸ்ரேல் மாத்திரம் செய்யவில்லை. அவற்றுக்கு தேவையான முழு தொழில்நுட்ப ஆயுத உதவிகளை மாத்திரமின்றி இரகசிய படை உதவிகளையும் அமெரிக்கா காசாவில் இஸ்ரேலுக்காக செய்து வருகிறது. ஆனால் படு தோல்வி. பொதுமக்களை கொண்டது மாத்திரம்தான் மிச்சம் இவர்களுக்கு. ஹமாஸ் என்ற ஒரு ராணுவ கட்டமைப்பை அவர்களால் சீர்குலைக்கவே முடியவில்லை. இப்போது அமெரிக்க படை உத்தியோகபூர்வமாக வந்து காசாவுக்குள் என்ன செய்ய போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்க மக்கள் இந்த விடயங்களுக்கு முற்று முழுதாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அமெரிக்க ராணுவத்தில் உள்ள சில அதிகாரிகளே இந்த டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கைகளை விமர்சிக்கின்றனர். இங்கே பாருங்கள், அமெரிக்காவுடைய ஒரு ராணுவ பெண் அதிகாரி தனது சமூக வலைத்தளத்தில் என்ன பேசுகின்றார் என்று கூர்ந்து கவனியுங்கள். How long are Americans going to remain silent as we watch the theatrics go back and forth with the Trump administration, with war criminal Benjamin Netanyahu, with the ongoing genocide inside of Gaza? How long are you going to remain silent on everything that is happening, not only to our country, but to the people in Palestine? We have witnessed for 20 months the genocide of the Palestinian people with our tax dollars, with our money. If you drive down rural Ohio, 20 மாதங்களாக இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தொடர்பால் காசா மக்கள் உணவின்றி தவிக்கின்றனர். எங்கள் வரிப்பணத்தில் பலஸ்தீனிய மக்கள் அழிக்கப்படுகின்றனர். ஆனால் அமெரிக்காவில் தங்கள் வீட்டுக்கே மின் கட்டணம் செலுத்த முடியாத மக்கள் ஏராளமாக வாழ்கின்றனர். மேலும் இந்த பெண் அதிகாரி குறிப்பிடும் போது, ட்ரம்ப் மற்றும் குற்றவாளி நெத்தன்யாகுவின் நகைச்சுவையை நாம் இன்னும் எவ்வளவு காலம்தான் மௌனமாக பார்க்க போகின்றோம்? பணத்துக்காக அல்லோலப்படும் மக்களை விட்டுவிட்டு நமது வரிப்பணங்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவதால் என்ன பயன்? நாம் இன்னும் எவ்வளவு காலம் இதையெல்லாம் மௌனமாக பார்க்க போகின்றோமோ தெரியவில்லை என்று தனது ஆதங்கத்தை, அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு இராணுவ அதிகாரி பெண் தனது ஆதங்கத்தை சமூக வலைத்தளம் வாயிலாக வெளியிட்ட அந்த காணொளி அமெரிக்கா எங்கும் வைரலாகி வருகின்ற ஒரு காணொளியாகும். இந்த அமெரிக்க பெண் இராணுவ அதிகாரியான இவருடைய வார்த்தைகள் ஒரு மனித நேயத்துக்கான அழைப்பு சகோதரர்களே. இறுதியாக சகோதரர்களே, இந்தோனேசியாவிலிருந்து காசாவுக்குள் பெரும் துண்டாற்றிய இந்தோனேசியா மருத்துவமனை இயக்குனரான டாக்டர் மர்வான் அல் சுல்தானும் அவரது மனைவியும் இஸ்ரேலிய படைகளால் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். சகோதரர்களே, காசாவில் கொடூர யுத்தம் ஏற்பட்ட போது அநேக வெளிநாட்டு மருத்துவர்கள் எல்லாம் காசாவை விட்டு வெளியேறி உயிர் தப்பினால் போதும் என்று வேறு நாடுகளுக்கு சென்று விட்டார்கள். இவர்களுக்கு மிக உயர்ந்த சம்பளம் வெளிநாடுகளில் வழங்கப்படும். டாக்டர் தானே, எங்களுக்கு ஊதியம் வேண்டாம், உண்ணுவதற்கு உணவு இருந்தால் போதும் என்று உயிரை துச்சமாக மதித்து கணவனும் மனைவியும் காசாவை விட்டு வெளியேறாது காசாவுக்குள் நீங்காத சேவை செய்து வந்தார்கள். சகோதரர்களே, இவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டார்கள் என்று தகவல்கள் கிடைக்கின்றது. இவர்களுக்கு உயர்ந்த பாக்கியமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை இறைவன் வழங்க வேண்டும் என்று கூறி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றேன். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.